2023ஆம் ஆண்டு மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு அவர்கள் சண்முகா நகர் 6வது கிராஸில் பூங்காவிற்காக அடிக்கல் நாட்டிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு அந்த இடத்தில் அடிக்கல் நாட்டிய கல் மட்டும்தான் உள்ளது. பலமுறை கோரிக்கைகள் வைத்தும் பலமுறை அப்பணிகளை மேற்கொள்ள செய்ய சொல்லியும் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் இந்த மேயர் அவர்களும் இந்த பணிகளை மேற்கொள்ளவில்லை. இதன் குறித்து பலமுறை அமைச்சரிடம் முறையிட்டு 2 வருட காலமாக முறையிட்டு இந்த பிரச்சனை முடிய பெறாத காரணத்தினால்தான் இன்று இந்த அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பர்மிஷன் முதற்கொண்டு இங்கு கொடுக்கப்படவில்லை. மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று தான் இந்த உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறுகிறது. ஒரு தனிநபர் அந்த அரசு நிலத்தை அபகரிக்க துடிக்கும் தனிநபருக்கு மீது இந்த மாநகராட்சி துணை போய் கொண்டு அதை செயல்படுத்த விடாமல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அதை கண்டிக்கும் விதமாக தான் இன்று மாபெரும் அறவழி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுகிறது. சார் உங்கள் கவுன்சிலர் தான் சார் இதை தடுக்கிறார். நாங்கள் என்ன சார் மாட்டேன் நான் சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதை நீங்கள் தான் கேட்கணும். இது மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையாக நீங்களே கேட்டுங்க. மீடியா தான் கேட்கணும். எங்கள் பகுதி 25வது கவுன்சிலர் திரு நாகராஜ் அவர்கள் மாவட்ட உறுப்பினர். கவுன்சிலர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீர் அதாவது இந்த போராட்டம் பர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் இந்த பூங்கா அதாவது நலச்சங்கத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு போஸ்டர் விட்டுறாரு. பூங்கா உங்களுக்கு 6ஆவது கிராஸில் இல்லைன்னு சொல்ல பூங்கா பிரான்சிஸ் ஸ்கூல் அதாவது வேற ஒரு பகுதியை காமிச்சு நீர்த்தை தொட்டி பக்கத்தில் இந்த பூங்கா அமையுதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய திட்டம் சொல்லி அதில் போஸ்டர் விட்டார். அதாவது அமைச்சர் இதுதான் பூங்காவுக்கு அரசு நிலன்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சு அடிக்கல் நாட்டிட்டு போறாரு. இவர் ஒரு இடத்த காமிச்சு இந்த இடத்துல பூங்கா வரப்போகுதுன்னு சொல்றாரு. அப்புறம் அமைச்சரை மீறி ஒரு செயல்படுறாரா? பார்க்குக்கு அடிக்கல் நாட்டினார் அமைச்சர் அடிக்கல் நாட்டிய போது அப்புறம் திருப்பி பணிகள் ஆரம்பிக்கும் போது பிரைவேட் இடம் என்று காந்திமதினு சொல்லி அவங்களுடைய பேர்ல இடம் உள்ளது, இது கோர்ட்டு நிலுவையில் உள்ளது அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அவங்களே பின்சிங் பண்ணாங்க. பின்சிங் பண்ணி நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த நிமிஷம் வரை இப்போ அதுக்கு பதிலாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சண்முகா நகர் 10வது கிராஸில் வாட்டர் டேங்க் அருகில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சதுரடி அளவில் உள்ள அந்த இடத்தை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல பூங்கா அமைப்பதற்கான படிகள் 60 லட்சம் ரூபாய் முதல் தவணையாக 60 லட்சம் தருகன்னு சொல்லி ஏஎஸ்ஆகி இப்போ பூஜை போடுற கண்டிஷனில் உள்ளது. மீண்டும் அவர் கமிஷனை நேரடியாக ஆய்வு செய்து அதை நேரடியாக சென்று பார்த்து இதுக்கு உடனே பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்தாங்க, கமிஷனர் பார்த்தாங்க, அதிகாரி பெருமக்கள் பார்த்தாங்க. இன்னும் 1 வாரம் 10 நாளில் பூஜை போடுவதாக உள்ளது. இதை காழ்ப்புணர்ச்சி காரணமாக 2 நபர்கள் மட்டுமே இதை அதிமுகவை சேர்ந்த குமரன் அவர்களும் வேலாயுதம் அவர்களும் இவர்கள் 2 பேரும் சேர்ந்து கொண்டு நம்ம கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் பொதுமக்களை நீங்களே நேரடியாக ஆய்வு செய்யலாம். நான் எந்த வீடு கட்டினாலும் அந்த வீட்டு அருகில் நிற்க மாட்டேன். உங்களுடைய குறைகள் என்ன வேண்டும் தான் கேட்பேன். என் பேர் என் குற்றம் என்று சொன்னால் என் பதவியை ராஜினாமா பண்ணவும் நான் தயார் என்பதை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். அதுக்காக மாற்றுக் கட்சிக்காக நான் பணிந்து போக மாட்டேன் என்று நான் கூறுகிறேன். ஏன்னா மாற்றுக் கட்சி இதை வைத்து 4 வீடாக வீழ்த்த முடியவில்லையே என்பதற்கு அவர்கள் என் பேரை அவப்பெயரை ஏற்படுத்தி அமைச்சர்கிட்ட கொண்டு போய் விட்டுறாங்க. அமைச்சர் பொதுமக்கள் வரும்போது அவரால் பேச முடியல. அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல. உண்மை என்னன்னு நிலவரம் தெரிஞ்சவொன்னா அதிகாரிகள் அந்த பார்க்கை நிறுத்திட்டாங்க. அந்த பார்க்கை நிறுத்தணும். இப்போ அந்த பார்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு நாங்கள் வழிகள் செஞ்சு கொண்டிருக்கோம்.